மக்களின் எதிர்காலத்துடன் விளையாடி எப்படியாவது நாற்காலியை பெற வேண்டும் என்று பல்வேறு விளையாட்டுகளில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எழுந்த புகாரில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ஆகியோர் விளக்கமளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு. தலைவர்களின் பேச்சு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் ஒரு வாக்கு கூட பாஜக, கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு கிடைக்காது. தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. தேசிய ஜனநாயக புலிகள் கட்சி நிறுவன தலைவர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சிகள் இணைய விண்ணப்பம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்து விண்ணப்பம் அளித்தார் மன்சூர் அலிகான். சென்னையில் உடல் பருமன் சிகிச்சையால் புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரம் அடுத்த 2 நாட்களில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க விசாரணை குழுவுக்கு சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழகம் உட்பட முதற்கட்ட தேர்தலில் 100 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாது. பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் பரபரப்பு பேட்டி. நாட்டில் அதிக பயணிகளை கையாண்டதில் 3வது இடத்தை பிடித்தது சென்னை விமான நிலையம். நடப்பாண்டில் 2.12 கோடி பயணிகளை கையாண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் கடந்த ஆண்டை விட 14.2% அதிகம் என தகவல். பீகாரில் அடுக்குமாடி ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 3 பேர் தீயில் கருகி உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. அருணாச்சல பிரதேசத்தில் கனமழை எதிரொலியாக பயங்கர நிலச்சரிவு. சீன எல்லையில் ராணுவ முகாம்களுக்கு செல்லக்கூடிய சாலை கடும் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து நிறுத்தம். IPL விளையாட்டுப் போட்டிகளை ஃபேர்பிளை செயலியில் சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய வழக்கில் நடிகை தமன்னாவுக்கு மும்பை போலீஸ் சம்மன். வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நன்றி. தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என நம்பிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜர். IPL போட்டியை சட்டவிரோதமாக செயலி மூலம் ஒளிபரப்பு செய்த வழக்கு. செயலியை விளம்பரப்படுத்திய நடிகை தமன்னாவுக்கு மும்பை போலீசார் சம்மன். பொது சொத்துக்கும் சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அமைச்சர் சிவசங்கர். கடந்த 2015ஆம் ஆண்டு மணல் திருட்டுக்கு எதிராக வெள்ளாற்றில் இறங்கி நடத்திய போராட்டம் தொடர்பான வழக்கின் விசாரணை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர். ஆய்வின் போது உடைந்த இருக்கைகள், கைப்பிடிகளோடு வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பி சரி செய்து கொண்டு வரும்படி உத்தரவிட்ட ஆட்சியர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பிரமாண பத்திரம் தாக்கல். ஆதாரங்கள் அடிப்படையிலேயே கெஜ்ரிவால் கைது என்றும் தவறான நடவடிக்கை என்பதை மறுப்பதாகவும் தகவல். தமிழகத்தில் எந்தவொரு கால்நடை மற்றும் பறவைகளுக்கும் பறவை காய்ச்சல் இல்லை என கால்நடை பராமரிப்புத்துறை தகவல். கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பிறகே தமிழகத்தில் அனுமதிக்கப்படுவதாகவும் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,680க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு ரூபாய் 500 குறைந்து 86,680 ரூபாய்க்கு விற்பனை. எம்ஜிஆர் பெயரையும் ஜெயலலிதா பெயரையும் பயன்படுத்துபவர்கள் பாஜகவினர். தேர்தலுக்கு பிறகு OPSம் டிடிவியும் தனிமரமாக நிற்பார்கள் என MLA ராஜன் செல்லப்பா பரபரப்பு பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.